என்னை வளர்த்ததுக்காக இதை எடுத்துட்டு வெளியே போயிடு. என் பேரை சொல்ல ஒரு உரிமை இல்லை. இந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தகுதி கிடையாது. போயிடு. ஏன்னா எதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினவரை கணவர் இல்லைன்னு எப்ப சொல்லியோ அப்பவே நீ ஒரு பெண் இல்ல பிசாசின் முடிவு பண்ணி. கடவுள் பேரை சொல்லி தப்பிச்சுக்கு பார்க்காது. என்ன நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மெருகம் மேல பூச்சிக்கிட்டு உதச்ச தேரை தடவிக்கிட்டு இல்லத்துல நஞ்ச வச்சிருக்கிற நீ ஒரு நயம் முகத்துல முடிச்சாரத்தாரு. பேர் இங்க இருந்து போறேன். பேருக்கு முன்னாடி என்ன ஒண்ணு கேட்கிறேன். ஒருத்திக்கு தன் கணவர் கெட்டவர்னு தெரிஞ்சும் அவரால் தன் மகளுக்கு வரப்போற நல்ல வாழ்வு நாசமா போயிடுங்கிறது புரிஞ்சும் அப்படிப்பட்ட இருக்கட்டான நிலைமையில அவர்தான் தன் கணவர்னு எந்த மனைவியாவது காட்டிக்க விரும்புவாளா? நல்லா இருக்கு நீ சொல்றது. நான் சொல்லட்டுமா? தன்னுடைய மனைவி கெட்டு போயிட்டானா இவதான் என் மனைவின்னு 4 பேருக்கு முன்னால எந்த கணவனும் காட்டிக்க விரும்ப மாட்டான். ஆனா கணவர் எப்படிப்பட்ட கட்டவனா இருந்தாலும் சரி அதுக்காக இவர் என் கணவர் இல்லைன்னு எந்த மனைவியும் மறுக்க மாட்டான். அப்படி ஒருத்தி இருந்தா அவன் இந்த நாட்டு பெண்களுக்கு இருக்கிற பெருமைக்கு சிறப்புக்கு ஒரு களங்கம். கண்ணகிட்ட தெரியும் கோவலன் கண்ணகிக்கு சென்று கொடுமை விடவா இந்த நாட்டுல ஒரு கணவன் தன் மனைவிக்கு செஞ்சு போறான். அப்படிப்பட்ட கோவலனை வீடு தேடி வலிய வந்தப்ப அவரை உள்ளம் போட வரவேற்று தன் கணவனா கண்ணகி ஏற்றுக்கலையா? அந்த கதையை கேட்டப்புறமா இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்கிற. நீ சொல்ல சொல்ல அதை நான் கேட்க கேட்க என் காதல அமுதத்தையே அள்ளி ஊத்துற மாதிரி இருக்குமா? நான் வளர்த்த பொண்ணு எனக்கே எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திசாலி இருக்கிறத பார்த்து மெய்மறந்து போய் நிக்கிறேனே. கடவுளே, இந்த சந்தோஷத்தோடையே நான் செத்துடக்கூடாதா? அம்மா லட்சுமி, மனைவிக்கு நீ சொன்ன அவ்வளவு விளக்கம் ஒரு மகளுக்கும் பொருந்துமா? நீ என்ன சொல்ற? உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தாழ்ந்த வேலை அதுவும் கெட்டவரா இருக்கிற ஒருத்தர் தான் தன்னை பெற்றவர்னு தெரிஞ்சா அவரை தடுப்பன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு தயாரா இருப்பாளா? ஏன் இருக்க மாட்டா? தன்னை மூடி வச்சு சுற்றி ஏற்ற முடியுமா? 1000 கெட்டவரா இருந்தாலும் அம்மாவோட கர்ப்பத்துல இந்த உயிர் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த தந்தையை மறந்துட முடியுமா? இல்ல ஒதுக்கிட முடியுமா? மாதாவுக்கு அடுத்தபடியா இருந்தாலும் குருவுக்கும் தெய்வத்துக்கும் முன்னால இருக்கிற அந்த பிதாவை மதிக்காம இருக்க முடியுமா? எனக்கு மட்டும் அப்படி ஒரு தந்தை இருந்தா அவரை நான் மதித்து வணங்கத்தான் செய்வேன். அப்பா, நான் உன்னை பெற்றவன் இல்லம்மா, வளர்த்தவன். கடன் பொங்கிடுச்சு, இனி கரை அமைச்சு பிரயோஜனம் இல்லை. என்னம்மா, நீ அவரை தப்ப வச்சுட்டு தடுமாறினதை பார்த்ததுமே அவரை தான் உன் புருஷன் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த புருஷனை பிடிச்சு கொண்டு வந்து கேட்டப்போ எங்கள் உண்மையை சொல்லி இதே காலமா நான் கட்டி வச்சிருந்த போட்டியை உடைச்சிடுவியோன்னு முதல்ல நான் பயந்தேன். ஆனா நீ உண்மையை சொன்னதும் நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சேன். சந்தர்ப்பம் சரியில்லை, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. இதுக்கப்புறம் நான் பேசாம இருந்தா எந்த காட்டிலும் எதையும் இல்லாத இந்த உலகத்தில் வேற எவனையே இருக்க முடியாது. வருமா, என் மனைவிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனா உன் மகள் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அதனால நீ படுற பாட்டியும் துடிக்கிற துடிப்பையும் இனியும் நான் பார்த்து படிச்சுட்டு இருக்க முடியாதுன்னா தாயே, தாய்ப்பாட்டு இவங்களோட உங்ககிட்ட தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். லட்சுமி, இவ்வளவு நாளா உங்ககிட்ட உண்மையை நான் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா. இப்ப சொல்றேன், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றாரு, இது ஆயா இல்லை, உன்னை பெற்ற தாய்மா, தாய். அருமை தெரியாது அப்படி எல்லாம் பேசிட்டு என்ன மன்னிக்கிறீங்க. என் மகதலமா இவ்வளவு பஞ்சும் பாசமும் இல்லை என்று அப்பாவை உங்க கணவர் இல்லைன்னு ஏமா சொன்னீங்க? லட்சுமி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் முக்கியமா பிள்ளைங்க முக்கியமான்னு கேட்டா புருஷன் தான் முக்கியம்னு எல்லா பெண்களுமே சொல்லுவாங்க. ஆனா அந்த சமயத்துல உங்க அப்பா தான் என் புருஷன் நான் சொல்லி இருந்தா அதை வச்சு நீ எங்க மகன் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு எங்க என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க அப்பா கால விழுந்து நம்ம மகனுடைய நல்ல வாழ்வுக்காகத்தான் அப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கலாங்கிற எண்ணத்துலதாம்மா அப்படி செய்துட்டேன். அம்மா, 16 வருஷமா புருஷனை பார்க்கணும்னு உங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புருஷனை வீடு தேடி வந்தப்போ அவர் தன் புருஷன் இல்லைன்னு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாததை சொல்லி பாவத்தை கட்டிக்கிட்டாங்க. யாருக்காக? உனக்காக. அது மட்டும் இல்லம்மா, உன்னை பெற்ற தாய்கள் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா
உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று பயந்து எந்த தாயுமே அடக்க முடியாத பாசத்தை தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு பெத்த மகளை வளர்ப்பு மகன் சொல்லி இத்தனை வருஷம் அவனுக்கு ஆயாவா இருந்து சேவை செஞ்சு அரும்பாடுபட்ட இந்த தாய் ஒரு சாதாரண பெண் இல்லம்மா, பெண் தெய்வம்மா, பெண் தெய்வம். காத்திருந்த கடலும் ஓடிருந்த நதியும் என்ன தங்கனம் ஆயிடுச்சு. இந்த சந்தோஷத்துல என்னுடைய ஒரே கவலை தீர்ப்பத்தை சங்கருடைய விருப்பத்துல ஒரு மாறுபடி இல்லாம இருக்கணும்ங்கிறது. கவலைப்படாதுங்க ஐயா, அவருக்கு எல்லா விதமும் தெரிஞ்சு போச்சு. எந்த விதமான மாறுதலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்படி போய் உன் கணவருக்கு நானே ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வரேன். வணக்கம். வணக்கம் சார். யார் நீங்க? நான் குண்டத்தோட வக்கீல். ஓஹோ, கேசி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஆல்ரைட், கன்சல்டிங். இதை கூட்டிட்டு போய் சுந்தரத்தை காட்டு. சுந்தரம், யார்? உங்க அனுப்புறவர் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர சொன்னார். சாரி, கார் பதிவு ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன நம்பிட்டு போறேன்.